நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தானில் ஹிஜாப் அணிவதற்கு உத்தியோகபூர்வமான முறையில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கலாசார பாரம்பரியங்களை பாதுகாக்கும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தஜிகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. தஜிகிஸ்தான் பாராளுமன்றத்தின் மேல் சபையான மஜ்லிஸி மில்லி என்ற அமைப்பானது இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹிஜாப் உட்பட தலையை மறைக்கின்ற சகல ஆடைகளையும் முஸ்லிம் பெண்களுக்கு அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹிஜாப் போன்ற ஆடைகளுக்கு பதிலாக தஜிகிஸ்தானின் தேசிய ஆடையை பயன்படுத்துமாறு தஜிகிஸ்தான் ஜனாதிபதி இமாமாலி ரஹ்மான் என்பவர் அறிவித்திருக்கின்றார். இந்த சட்டத்தை மீறி செயற்படும் தனிநபர்களுக்கு எதிராக 700 யூரோக்கள் அபராதமாக விதிக்கப்பட இருக்கிறது. இந்த சட்டத்தை, அதாவது தலையை மறைத்து அலுவலகங்களுக்கு செல்லும் பெண் அதிகாரிகளுக்கு எதிராக 4694 யூரோக்கள் அபராதமாக விதிக்கப்படவிருக்கின்றன. இதனை ஊக்குவிக்கின்ற மத தலைவர்களுக்கு 5000 யூரோக்கள் அபராதமாக விதிக்கப்படும் என்று தஜிகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. உள்நாட்டு கலாசாரத்தை பாதுகாக்கும் நோக்கோடு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தஜிகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. சுமார் 10 மில்லியன், அதாவது 96% முஸ்லிம்களை கொண்ட, அதாவது 1 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்களை சனத்தொகையாக கொண்ட இந்த நாட்டில் ஏன் இவ்வாறானதொரு தடை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளும் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகின்றன. தஜிகிஸ்தானில் உள்ள பல்வேறு பள்ளிவாசல்களும் தற்சமயம் மூடப்பட்டு வருவதாகவும் பள்ளிவாசலின் செயற்பாடுகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. 2017 ஆண்டில் மாத்திரம் 1938 பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருப்பதோடு இவ்வாறான பள்ளிவாசல்கள் தேநீர் விற்பனை நிலையங்களாகவும் மருத்துவ நிலையங்களாகவும் மாற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தஜிகிஸ்தான் நாட்டில் ஆண்களுக்கு தாடி வளர்க்கவும் தற்சமயம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள்.